வணக்கம். இன்னிக்கு நாம சிவராத்திரி பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நீங்க அனுப்புன அந்த குறிப்புகளை நான் படிச்சப்போ உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வணக்கம். ஆமா, அதுல நெறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. நாம பொதுவா சிவராத்திரினா கோயிலுக்கு போறது, ராத்திரி முழுக்க கண் விழிக்கிறது, பக்தி பாட்டு கேட்கறது இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உங்க குறிப்புகள்ல வானியல் மற்றும் உயிரியல் வாய்ப்பு, அதாவது ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருக்கு. கரெக்ட். அந்த வார்த்தை தான் அதோட மையமே. இது வெறும் ஒரு பண்டிகை இல்ல. அது ஒரு ஒரு அரிய வாய்ப்பு. வருஷத்துல ஒரே ஒரு நாள் இயற்கையே நம்மளோட உள்நிலை வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குது. ஓ, அத நாம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் இங்க கேள்வி. சரி. அப்போ அந்த சடங்குகளுக்கு பின்னால இருக்கிற அறிவியலையும் தர்க்கத்தையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்டத்தையும், அதாவது இந்த பிரபஞ்சத்தையும், பிண்டத்தையும், நம்ம உடலையும் இது எப்படி இணைக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல அறிவியல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல பூமியில இருக்கிற உயிர்களோட சக்தி இயற்கையாவே மேல் நோக்கி தள்ளப்படுதுன்னு உங்க குறிப்பு சொல்லுது. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்ன நடக்குது அன்னைக்கு? இது நம்ம பூமியோட சுழற்சி, சூரியனோட அதோட அமைப்பு, இது சம்பந்தப்பட்டது. குறிப்பா மாசி மாசத்துல வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமியோட வட துருவம், அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அமைஞ்சிருக்கும். இதனால பூமியில இருக்கிற உயிர்கள் மேல ஒரு விதமான மேல் நோக்கிய உந்துதல் இயல்பாவே ஏற்படுது. ஒரு நிமிஷம். இந்த மேல் நோக்கிய உந்துதல்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிரானதா? மனே, அன்னைக்கு நம்ம எடை குறையுமா? இதை ஏதாவது கருவி வச்சு அளக்க முடியுமா? இது ஒரு மிக நல்ல கேள்வி. இல்ல, இத நம்மளால பௌதீகமா, அதாவது பிசிக்கலா அளக்க முடியாது. உங்க எடையெல்லாம் குறையாது. ஓ, சரி. இது புவியீர்ப்பு விசை பலவீனமாகிற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. இது நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தியோட ஓட்டத்தை பத்தினது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு செடி வளரணும்னா அது புவியீர்ப்பு விசைக்கு எதிரா மேல் நோக்கி தான் வளரணும், இல்லையா? ஆமா. அதுக்குள்ள ஒரு உயிர் சக்தி தேவைப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு அந்த உயிர் சக்தி மேல் நோக்கி போறதுக்கான சூழல் இயற்கையிலேயே ரொம்ப சாதகமா இருக்கு. அப்போ மத்த நாட்கள்ல? மத்த நாட்கள்ல நாம யோகா, உடற்பயிற்சின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சக்தியை மேல கொண்டு போகணும். ஆனா அன்னைக்கு இயற்கையே நமக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கற மாதிரி. ஆஹா, லிஃப்ட், இந்த வார்த்தை நல்லா புரியுது. அப்போ நம்ம முயற்சி செய்யாமலே நம்ம சக்தி மேல போயிடுமா? போகுன்னு சொல்றதை விட போறதுக்கு தயாரா இருக்கும். ஓ, அந்த லிஃப்ட்ல ஏறி சரியான பட்டனை அழுத்தி மேல போறது நம்ம வேலை. இயற்கையோட இந்த ஆதரவை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். புரியுது. அங்கதான் நம்ம உடலோட அமைப்பு முக்கியமா இருக்கு இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. சரி. பிரபஞ்சம் குடுக்கிற இந்த லிஃப்ட பயன்படுத்த நம்ம உடலை எப்படி தயார் செய்யணும்? குறிப்பா முதுகுத்தண்டை நேரா வைக்கணும்னு உங்க குறிப்புகள்ல திரும்ப திரும்ப வருது. ராத்திரி முழுக்க படுக்காம உட்கார்ந்திருக்கணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சொல்லப்போனா மனிதனோட பரிணாம வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை எதுனா, அவன் 4 கால்ல இருந்து 2 காலுக்கு எழுந்து முதுகு தண்டை நேராக்குனது தான். ஆமா, அதுதான் நம்ம மூளை வளர்ச்சிக்கு காரணம்னு படிச்சிருக்கேன். அதேதான். நம்மள மத்த விலங்குகள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுறதே இந்த நிமிர்ந்த முதுகுத்தண்டு தான். அது சரி. ஆனா இந்த ஒரு சிவராத்திரி ராத்திரிக்கும் நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறதுக்கும் என்ன நேரடி தொடர்பு? நாம முன்னாடி பேசினமே, அந்த மேல் நோக்கிய சக்தி உந்துதல், மேல் நோக்கி வர துடிக்கிற அந்த சக்தியோட ஓட்டம் தடைபடும். ஒரு ஆத்துல அணை கட்டுற மாதிரி. ஓ, அப்போ அந்த சக்தியோட்டம் தடைபட்டு வீணாயிடுமா? வீணாகும்னு சொல்ல முடியாது, ஆனா அது தேங்கிடும். சில சமயம் இதனால தேவையில்லாத உடல்நல பிரச்சனைகள் கூட வரலாம். அப்படியா? ஆமாம். ஆனா நீங்க முதுகுத்தண்டை நேரா, செங்குத்தா, வெர்டிகலா வச்சு உட்காரும்போது அந்த சக்திக்கு எந்த தடையும் இருக்காது. அது சீரா மேல் நோக்கி பயணிச்சு நம்ம மூளையோட முக்கிய மையங்களுக்கு போகும். ஓஹோ. சுருக்கமா சொன்னா, உங்க முதுகுத்தண்டு ஒரு சக்தி வாய்ந்த ஆண்டனா மாதிரி செயல்பட்டு பிரபஞ்சத்திலிருந்து வர்ற அந்த சக்தியை உள்வாங்க தயாரா இருக்கு. ஆ, அருமையான உவமை. சரி. இந்த சக்தி முதுகுதண்டு வழியா மேலேறி மூளைக்கு போகுது. மூளையில என்ன நடக்குது? அது எப்படி நம்மளோட உணர்வு நிலைய, நம்ம கான்ஷியஸ்னஸ மாத்துது? இங்கதான் ஆன்மீகத்துல சொல்ற 3வது கண், அறிவியல்ல சொல்ற பீனியல் சுரப்பி எல்லாம் வருது. ஆமா, இதுதான் அறிவியலையும் மெய்ஞானத்தையும் இணைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. நம்ம மூளையோட மையப்பகுதியில புருவ மத்திக்கு நேர் பின்னாடி இருக்கு இந்த பீனியல் சுரப்பி. யோக மரபுல இது ஆக்ஞா சக்கரம் அல்லது 3வது கண்ணுன்னு பல ஆயிரம் வருஷமா சொல்றாங்க. சரி. இப்போ இருக்கிற அறிவியல் இந்த சுரப்பி தான் நம்மளோட விழிப்பு உறக்க சுழற்சிய, அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிளை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுது. அப்போ இதுதான் நம்மள தூங்க வைக்குதா? ஆமா, பொதுவா இருட்டின உடனே இந்த பீனியல் சுரப்பி மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும்.
அதுதான் நமக்கு தூக்கத்தை வர வைக்குது. ஓ. ஆனா சிவராத்திரி அன்னிக்கு இயற்கையாவே அந்த மேல் நோக்கிய சக்தி ஓட்டம் இருக்கிறதால நாம விழிப்போட இருக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும். அந்த நேரத்துல நாம தூங்காம முழுமையான விழிப்புணர்வோட அமைதியா இருக்கும்போது இந்த பீனியல் சுரப்பி வேற மாதிரி தூண்டப்படுது. ஒரு நிமிஷம். விழிப்புணர்வோடு இருப்பது, இது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் சிவராத்திரிக்கு நண்பர்களோட சேர்ந்து சினிமா பார்க்கறது, பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு தானே விழிக்கிறாங்க. அதுவும் விழிப்புணர்வு தானே? நல்ல கேள்வி. அது கண் விழிச்சிட்டு இருக்கிறது, ஆனா விழிப்புணர்வோட இருக்கிறது இல்ல. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே நம்ம கவனம் முழுக்க வெளியில அந்த ஸ்கிரீன் மேலேயோ இல்ல மத்தவங்க பேச்சு மேலேயோ இருக்கு. அது நம்ம மனசை இன்னும் சத்தமாக்கும். சிவராத்திரியோட நோக்கமே கவனத்தை வெளி உலகத்திலிருந்து திருப்பி நமக்கு உள்ளே கொண்டு போறதுதான். உள்நோக்கி பார்ப்பது. ஆமா. அப்படி அமைதியா உள்நோக்கி கவனிக்கும்போது அந்த பீனியல் சுரப்பியோட செயல்பாடு மாறி அது நம்மள சாதாரண மனநிலையிலிருந்து ஒரு தெளிவான, கூர்மையான உயர் உணர்வு நிலைக்கு, அதாவது ஹைட்டண்ட் கான்ஷியஸ்னஸ்க்கு கொண்டு போகுது. இதத்தான் ஞானம் பெறுதல் இல்லனா சிவநிலை அப்படின்னு யோக மரபுல சொல்றாங்க. ஆ, பிரபஞ்சத்தோட உந்துதல், நேரா இருக்கிற முதுகுத்தண்டுங்கிற ஆண்டனா, அப்புறம் உள்நோக்கிய விழிப்புணர்வு, இந்த மூணும் சேரும்போதுதான் அந்த உயர்நிலை சாத்தியமாகுது. மிகச்சரியா சொன்னீங்க. இது நல்லா புரியுது. ஆனா இதுக்கு உடலை தயார் பண்றதுல உணவுக்கும் பங்கு இருக்கு. உங்க குறிப்புகள்ல சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறது, குறிப்பா வயிற்று காலியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மத்தவங்களுக்கு அன்னதானம் பண்றது கூட தவறுன்னு சொல்லியிருக்கு. இது கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்கறது புண்ணியம்னு தானே நாம நம்புறோம். நிச்சயமா. மற்ற நாட்கள்ல அன்னதானம் செய்யறது மிகச்சிறந்த ஒரு அறம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா சிவராத்திரியோட நோக்கம் முற்றிலும் வேற. அது என்ன? நாம சாப்பிட்ட உடனே என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்போட மொத்த சக்தியும் ரத்த ஓட்டமும் செரிமானத்துக்காக வயிற்றுப்பகுதிக்கு போயிடுது. ஆமா, சரிதான். செரிமானங்கிறது உடம்புக்கு ரொம்ப கஷ்டமான, அதிக சக்தி தேவைப்படுற ஒரு வேலை. அதனாலதான் வயிறு முட்டை சாப்பிட்டதும் நமக்கு ரொம்ப மாதிரி மந்தமாவும் தூக்கமாவும் வருது. கரெக்ட். அப்போ சக்தி கீழ் நோக்கி இழுக்கப்படுது. மிகச் சரியா சொன்னீங்க. சிவராத்திரியோட நோக்கமே இயற்கையா கிடைக்கிற உந்துதலை பயன்படுத்தி சக்தியை கீழ் மையங்களிலிருந்து மேல் நோக்கி மூளையை நோக்கி கொண்டு போறது. நீங்க சாப்பிட்டீங்கன்னா மேல் நோக்கி போக வேண்டிய சக்தி வலுக்கட்டாயமா கீழ் நோக்கி வயிற்றுக்கு இழுக்கப்படும். ஓ. இது இயற்கையோட ஓட்டத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்கிற மாதிரி. நாம அந்த லிஃப்ட வேணும்னே தவற விடுறோம். ஆஹா, இப்போ நல்லா புரியுது. நாம முன்னாடி பேசின அந்த ஆண்டனா உவமைய வச்சு பார்த்தா, வயிறு நிறைய இருக்கிறதுங்கிறது நம்ம ஆண்டனாவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய இரும்பு பொருளை வைக்கிற மாதிரி. சிக்னல் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும், அப்படிதானே? அருமையான இணைப்பு. அதுதான் சரியான வார்த்தை. ஒரு சிக்னல் குறுக்கீடு, சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ். வயிறு காலியா இருக்கிறது உங்க ஆண்டனாவுக்கு எந்த விதமான குறுக்கீடும் இல்லாம அந்த பிரபஞ்ச சக்தியை தெளிவா வாங்க உதவுது. அப்போ அதனாலதான் அன்னதானம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதனாலதான் அன்னிக்கு ராத்திரி பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது அவங்களோட ஆன்மீக பயணத்தை தடுக்கிற மாதிரி அப்படின்னு உங்க குறிப்பு ரொம்ப ஆழமா சொல்லுது. அவங்களோட மேல் நோக்கிய சக்தி பயணத்தை நாமே தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும். சரி, அப்போ அன்னைக்கு எதையும் சாப்பிடக்கூடாதா? அப்படி இல்ல. ரொம்ப சுலபமா செரிமானம் ஆகிற, உடம்புக்கு அதிக பாரம் கொடுக்காத திரவ ஆகாரங்கள், பழச்சாறுகள் இல்லைன்னா சில பழங்கள் எடுத்துக்கலாம். அது தப்பில்ல. ஓகே. முக்கியமா வயிறு காலியா இருக்கணும், அதே சமயம் உடம்புல நீர்ச்சத்து குறையாமலும் பாத்துக்கணும். சரி, பிரபஞ்சம், உடல், மூளை, உணவுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா இந்த முழு நிகழ்வோட மையமா இருக்கிற சிவன்கிற கருத்தாக்கத்தையே உங்க குறிப்புகள் வேற மாதிரி அணுகுது. சிவன்கிறது கைலாயத்துல இருக்கிற ஒரு நபர் இல்ல, அது ஒரு சூன்யம், ஒரு வெறுமை, ஒரு நத்திங்னஸ்னு சொல்லுது. இது கொஞ்சம் ஆழமான தத்துவமா தெரியுது. இதை விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் இந்த முழு அலசலோட உச்சகட்ட புள்ளி. நம்ம கலாச்சாரத்துல சிவனை பல வடிவங்கள்ல பல கதைகள் மூலமா வழிபட்டாலும் அதோட அடிப்படையான தத்துவம் இதுதான். யோக மரபுல சிவாங்கிற சொல்லுக்கு எது இல்லையோ அது அப்படின்னு பொருள். that which is not. எது இல்லையோ அதுவா? ஆமா. அதாவது இது ஒரு பொருளை குறிக்கல, எல்லாத்தையும் உள்ளடக்கி அந்த பெரும் வெறுமையை குறிக்குது. இது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கே. வெறுமையை எப்படி வழிபடுறது? இதை இன்றைய நவீன அறிவியலோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப சுலபமா புரியும். எப்படின்னு சொல்லுங்க. இப்போ வானியல் என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற நட்சத்திரம், கிரகம், கேலக்சி இது எல்லாம் சேர்த்து வெறும் 5% தான். ஆமா,
மீதி 95% இருண்ட பொருள், அதாவது டார்க் மேட்டர், அப்புறம் இருண்ட ஆற்றல், டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஆமா. இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. அந்த பெரும் சூனியம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா, எல்லாத்தையும் தனக்குள்ள தாங்கிக்கிட்டு இருக்கு. ஒளிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனா எங்கும் எப்பவும் நிறைஞ்சிருக்கிறது அந்த இருள், இல்லனா வெறுமைதான். அந்த எல்லையற்ற தன்மைக்கு நம்ம முன்னோர்கள் வச்ச பேரு தான் சிவன். ஓ, அப்போ சிவராத்திரிங்கிறது ஒளிய கொண்டாடுற தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை இல்ல. இல்லவே இல்ல. அது அந்த ஆதியான எல்லையற்ற இருள, அந்த பெரும் சூனியத்தை கொண்டாடுற ஒரு இரவு. அப்படியானா அன்னிக்கு அமைதியா விழிப்புணர்வோட இருக்கிறதுங்கிறது நம்மளோட சின்ன நான்கிற அடையாளத்தை கடந்து அந்த பிரம்மாண்டமான சூன்யத்தோட இணையறதுக்கா? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் நோக்கம். நாம பாட்டு, கூத்து, சினிமான்னு சத்தத்துல மூழ்கி இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள்ங்கிற சின்ன வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிறோம். ஆனா எப்போ நாம அமைதியா உள்நோக்கி இருக்குமோ அப்போ நான்கிற அகங்காரம் மெல்ல கரைஞ்சி அந்த எல்லையற்ற தன்மையை நம்மால உணர முடியுது. அந்த அனுபவம் தான் சிவராத்திரியோட உண்மையான பரிசு. ஆஹா, இன்னைக்கு நாம பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா சிவராத்திரிங்கிறது வெறும் கண் விழிக்கிற சடங்கு இல்ல. அது வானியலும் மனித உயிரியலும் இணையற ஒரு அபூர்வமான நாள். அன்னைக்கு பிரபஞ்சம் நமக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்குது. ஆமா, நம்மளோட நிமிர்ந்த முதுகுத்தண்டு ஒரு ஆண்டனா மாதிரி அந்த சக்தியை ஈர்க்குது. காலியான வயிறு எந்த சிக்னல் குறுக்கீடும் இல்லாம அதை தெளிவா வாங்க உதவுது. கடைசியா உள்நோக்கிய விழிப்புணர்வு அந்த சக்தியை பயன்படுத்தி நம்மள ஒரு உயர் உணர்வு நிலைக்கு கொண்டு போகுது. மிகச்சரியான தொடுப்பு. இது ஒரு மதச்சடங்குங்கிறத தாண்டி மனிதன் தன்னோட சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர் நிலைக்கு பரிணாமிக்க இயற்கையே வழங்குற ஒரு பொக்கிஷம். இதை எந்த ஒரு மதத்துக்குள்ளேயும் அடக்கிட முடியாது. இது முழு மனித குலத்துக்குமான ஒரு வாய்ப்பு. அத சரியா பயன்படுத்திக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் தான் இருக்கு. ஆமாம். உங்க மூல ஆதாரம் இந்த நாளுக்கான ஒரு எளிய தியான முறைய தரட்டுமான்னு கேட்டு முடியுது. நாம அதுக்குள்ள போக போறதில்ல. ஆனா இது எனக்குள்ள ஒரு முக்கியமான சிந்தனைய தூண்டுது. சொல்லுங்க. வருஷத்துல ஒரு நாள் இயற்கையே நமக்கு இப்படி ஒரு இலவச அப்கிரேட் கொடுக்குதுன்னா, அடுத்த சிவராத்திரி வர்ற வரைக்கும் மத்த 364 நாளும் நம்மளோட இந்த ஆண்டனாவ சுத்தமாவும் தெளிவாவும் வச்சுக்க நாம என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அந்த ஒரு நாளோட வெற்றி மத்த நாட்கள்ல நாம எப்படி வாழ்றோமோங்கறத பொறுத்து தான் இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மிக ஆழமான முக்கியமான கேள்வி இது. அந்த ஒரு நாளுக்காக வருஷம் முழுக்க நம்மள தயார் செஞ்சுக்கிறது எப்படிங்கிறது தான் யோகாவோட நோக்கமே. அந்த ஆண்டனா எப்பவும் தெளிவா இருக்க, நம்ம உடல், மனம், சக்தி நிலைகளை எப்படி பராமரிக்கிறதுன்னு சிந்திக்கிறது இந்த உரையாடலோட மிகச்சிறந்த ஒரு பயனா இருக்கும்.